குட்டி தேவதை அமுதரசி அதிகாலையில் இருந்து வாசல் தெளித்து கோலப்பட்டு அறக்க பறக்க வீட்டு வேலைகளை பார்த்து முடித்துவிட்டு வீடு முழுவதும் குழந்தை அஞ்சலியை தேடினார். அஞ்சலியை காணவில்லை. இவை எங்கே போனா? ஸ்கூலுக்கு நேரமாச்சு என்று எண்ணினார். அஞ்சலி அஞ்சலி என்று அழைத்தவரை கொல்லைப்புறத்துக்கு சென்றார். என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே பூத்து குலுங்கும் செடிகளுக்கு நடுவே இருந்து தலையை தூக்கி எட்டி பார்த்தாள் அஞ்சலி. பூக்களின் நடுவே அஞ்சலியும் ஒரு மலர் போல அழகாக இருந்தாள். எங்கே போன அஞ்சலி காலையிலேருந்து என்றாள் அமுதரசி. அம்மா இங்கே பாருமா, எவ்வளோ பூ அழகாக இருக்குல்ல என்றபடி ஒரு கிண்ணத்தை பூக்களுடன் வந்தாள் அஞ்சலி. ஆமாம் ஆமாம், வா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, தலை சீவி வச்சு விட்றேன் என்று அழைத்து கொண்டு சென்றார் அமுதரசி. அதற்குள் அஞ்சலியின் அப்பா ராஜேஷ் குளித்து முடித்து விட்டு வந்தார். என்னங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க, இதோ இவ்வளோ ரெடி ஆயிட்டா. 2 பேரும் டிஃபன் முடிச்சுட்டு இவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க என்றார் அமுதரசி. சரி சரி, இன்றைக்கி என்ன டிஃபன்? வழக்கம் போல் இட்லி தான். அஞ்சலிக்கும் உங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சுருக்கேன் என்றபடி இருவருக்கும் காலை உணவை பரிமாறி அவர்களை அனுப்பிவிட்டு வந்து தன் வீட்டு வேலைகளை தொடங்கினார் அமுதரசி. சாயங்காலம் 4 மணி ஸ்கூல் பெல் அடித்தவுடன் குழந்தைகள் அனைவரும் முண்டியடித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்ப அஞ்சலி வெளியே வந்தாள். அமுதரசி அஞ்சலியை பார்த்தவுடன் பையை வாங்கி கொண்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். அஞ்சலி வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் மாற்றி இயல்புக்கு திரும்பினாள். ஸ்நாக்ஸ் முடித்ததும் டிவி சுவிட்சை ஆன் பண்ணி சுட்டி டிவி பார்க்க தொடங்கினாள். யூனிஃபார்மை துவைத்து காய போட்டுவிட்டு வந்த அமுதரசி அஞ்சலி டிவி பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். அஞ்சலி, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அம்மா இல்லைம்மா, கொஞ்ச நேரம்தான். அமுதரசி, அப்பா வர நேரமாச்சு, அவள் வர நேரத்தில் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காத. ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வீட்டு வேலையில் மூழ்கினார். வேலையை முடித்துவிட்டு வந்தார் அமுதரசி. அப்போதும் அஞ்சலி டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அமுதரசிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அஞ்சலியின் முதுகில் ஒன்று வைத்தார். நானும் எப்போ பிடிச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், டிவி பார்க்காதன்னு சொல்லிவிட்டு டிவி சுவிட்சை அடக்கினார். அஞ்சலி அழுது கொண்டே பூச்செடிகள் இருக்கும் தோட்டத்திற்குள் சென்றாள். சிறிது நேரம் அழுதுவிட்டு பூக்களை கவனிக்க தொடங்கினாள். பூக்கள் எல்லாம் இவளை பார்த்து சிரிப்பது போல் தோன்றவே சற்றென எழுந்து வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு உட்கார்ந்து கொண்டாள். அப்போது வீட்டின் சுவற்றை குளவி ஒன்று களிமண்ணால் வீடு கட்டி கொண்டிருந்தது. அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. குளவி வீட்டை கட்டி முடித்துவிட்டு எங்கேயோ பறந்து சென்றது. சிறிது நேரத்தில் மீண்டும் குளவி அதன் வீட்டுக்கு வந்தது. அதன் கால்களில் பச்சை பசேன் என்ற ஒரு புழு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை தன் வாயால் கூற்றுக்கு தள்ளி கொட்டத் தொடங்கியது. குளவி புழுவை கொட்ட கொட்ட புழு குளவியாகும் என்று யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலிக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த குளவி ஏன் நம்மை கொட்டக்கூடாது? நம்ம கொட்டினால் நமக்கும் ரெக்க முளைக்கும். ரெக்க முளைத்தால் சுட்டி டிவியில் வரும் தேவதை போல் ஆகிவிடுவோம். நாம் தேவதை ஆகிவிட்டால் நினைத்த இடத்திற்கெல்லாம் பறந்து செல்லலாம். பூக்கள் மீது உட்கார்ந்து இருக்கலாம். இயற்கை எழிலை கொஞ்சி ரசிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சிறுமூச்சு அம்மாவிடம் அடி வாங்க வேண்டாம் என்று நினைத்தது. குளவி கூட்டின் அருகே விரலை கொண்டு சென்றாள். குளவி தன் கூட்டின் அருகே விரல் வந்ததை கவனித்ததும் நறுக்கென்று ஒரு கொட்டு கொட்டி விட்டு பறந்து சென்றது. ஆ என்று அலறிய அஞ்சலி அம்மா வந்து விடுவார் என்று பயந்து வாயை பொத்தி கொண்டாள். சிறிது நேரம் சென்றதும் குளவி தன் கூற்றுக்கு வந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்ட அஞ்சலி திரும்பவும் கூட்டின் அருகே விரலை கொண்டு சென்றாள். நறுக்கென்று கொட்டிவிட்டு மீண்டும் பறந்தது குளவி. இம்முறையும் வலியால் துடித்தாள் அஞ்சலி. வாயை பொத்தி கொண்டாள். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதேபோல் 2-3 முறை நடந்தது. குளவியாகவே மாறிப்போனாள் அஞ்சலி. உருவம் சிறியதாக மாறியது. பூச்செடிகளெல்லாம் பெரிய மரங்களாக தெரிந்தன. அவள் உடம்பு தேவதை போல் இல்லை, குளவி போலவே மாறினாள். குளவி கூட்டை விட்டு விரட்டி விட்டது. பறந்து சென்ற அஞ்சலி யோசித்தாள், என்ன இது இப்படி ஆயிடுச்சு? அப்போது காற்று வேகமாக அடித்தது. புயல் அடிப்பது போல் உணர்ந்தாள். காற்றின் வேகத்தில் எங்கேயோ அடித்து செல்லப்பட்டு கீழே விழுந்தாள். விழுந்த இடத்தில் காலில் அடிபட்டு விட வலியால் துடித்தாள் அஞ்சலி.
சிறிது நேரம் அழுதுவிட்டு எழுந்து நொண்டி நொண்டி நடந்தாள். அப்போது பக்கத்தில் இருந்த பூச்செடி ஒன்று பேசியது. என்ன அஞ்சலி, வலிக்குதா? நீ குழந்தையா இருந்தப்பா எங்களெல்லாம் எவ்வளோ அடிச்சிருப்ப. எங்கள் பூக்களெல்லாம் பறித்து தினமும் தலையில் வைத்துக்கொள்வாயே, இப்போ எங்கே வைத்துக்கொள்வாய்? இதுதான் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பார்கள். நாங்கள் இப்போது நினைத்தாலும் உன்னை நசுக்கி விடுவோம், இங்கிருந்து ஓடிவிடு என்றது. அழுது கொண்டே அஞ்சலி பறக்க எத்தடித்தாள். அப்போது ஒரு சிட்டுக்குருவி அஞ்சலியை பார்த்து துரத்தியது. பயத்தில் உயிர் தப்பினால் போதும் என்று அங்கும் இங்குமாக சிட்டுக்குருவியை அலைக்கழித்து பறந்து ஓடினாள் அஞ்சலி. எதிரே அஞ்சலியின் தந்தை ராஜேஷ் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். ராஜேஷ்க்கு எதிரே அஞ்சலி பறந்து வந்தாள். அப்பா அப்பா, இங்கே பாருங்கப்பா, இந்த குருவி என்னை துரத்துதுப்பா என்று சொன்னாள். ராஜேஷ்க்கு முகத்தருகே குழுவி சத்தம் போட்டுக்கொண்டு பறப்பதுதான் தெரிந்தது. உடனே ராஜேஷ் கையால் குழுவியை தட்டினார். அஞ்சலி அடிபட்டு கீழே விழுந்தாள். அவளால் எழுந்து பறக்க முடியவில்லை. ரெக்கைகள் முறிந்து விட்டன. காலிலும் அடிபட்டு விட்டது. அழுது கொண்டே நகர்ந்தாள். எதிரே சாமி பூஜை ரூம் தென்பட்டது. நகர்ந்து நகர்ந்து பூஜை ரூமுக்குள் சென்றாள். சாமியை பார்த்து வணங்கினாள். என்னுடைய ஆசையினால் இப்படி ஆகிவிட்டேனே என்று அழுது புலம்பிக் கொண்டு அமுதரசி ஏற்றி விட்டிருந்த விளக்கின் மீது கால் பட்டுவிட விளக்கின் தீ சுரீரென்று சுட்டது. தூங்கிக் கொண்டிருந்த அஞ்சலி அலறிக்கொண்டு எழுந்தாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.